நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மதுரை மக்களுக்கு ஒரு நன்றிகளை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். போன வாரம் நான் மதுரை வந்திருந்தேன். அதுல நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சில பேரை பார்த்துருந்தேன். அதுல குறிப்பா கரெக்டா ஒரு 4 பேர் வந்து எல்ஐசி உடைய வாடிக்கையாளர்களா மாறியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள். இன்னும் ஒரு 2, 3 பேர் வந்து எல்ஐசி பாலிசி கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் எல்ஐசி வாடிக்கையாளர்களா மாறுவாங்க. அவங்களுக்கும் நன்றிகள். நீங்க குடுத்த வரவேற்பு தான். அடுத்து நான் திண்டுக்கலுக்கு அடுத்த வாரம் போற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. அத நான் கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நன்றிகள சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பிரியப்பட்டேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்ச் 31க்குள்ள பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமான வீடியோ. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் மார்ச் மாசம்தான் ஒரு பிசினஸ் நடக்கக்கூடிய மாசம். அது எல்ஐசி நிறுவனத்துக்கும் பொருந்தும். ஸோ நீங்க எல்ஐசி நிறுவனத்துக்காக மார்ச் 31க்குள்ள பாலிசி எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. மார்ச் 31க்குள்ள பாலிசி எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மார்ச் 31க்குள்ள பாலிசி எடுக்கலாம். ஓகே. முதல் நல்லது டேட் பேக் ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த மார்ச்ல நீங்க பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1 வரைக்கும் டேட் பேக் தள்ளி போட்டுக்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி நீங்க பாலிசி எடுத்த மாதிரி, அந்த 6 மாசத்துக்கு உண்டான பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா, அக்டோபர் 1ல பாலிசி எடுத்த மாதிரி நீங்க ஒரு பாலிசியை வாங்கிக்கலாம். அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, மெச்சூரிட்டி வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே கிடைச்சிரும். உதாரணத்துக்கு ஏப்ரல் 1, 2025 பாலிசி எடுக்கிறவங்களுக்கு ஏப்ரல் 1, 2050வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். நான் சொல்றது ஜீவன் லேப் பிளான் 10 லட்சம் சம் அஷ்யூர்டு. அதுவே மார்ச் 31க்குள்ள நீங்க டேட் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1, 2024 நீங்க பாலிசி எடுத்த நாளாகவும், அக்டோபர் 1, 2049 உங்களுடைய மெச்சூரிட்டி டேட்டாகவும் இருக்கும். கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 26 லட்சம் ரூபாய் வரும். 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு ஜீவன் லேப் பிளான் 26 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும். அதை நீங்க 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய் சேவிங்ஸ் ஆகும். நீங்க ஏப்ரலுக்கு மேல பாலிசி எடுக்கிறத மார்ச்சுக்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா 78,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம 50 வயசு முடிவடைஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் 1, 2024ல வந்து நீங்க பாலிசி எடுத்த மாதிரி டேட் பேக் ஆப்ஷன் மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போதும் ஜீவன் லேப் பாலிசி உங்களால எடுக்க முடியும். ஸோ ஏப்ரல் 1க்கு மேல 50 வயசு தாண்டினவங்களுக்கு ஜீவன் லேப் பாலிசி எடுக்க முடியாது. இந்த பாலிசியிலிருந்து நீங்க லோனும் வாங்கிக்கலாம். அக்டோபர் 1, 2024ல பாலிசி எடுத்தவங்களுக்கு வர அக்டோபர் 1, 2025 நீங்க லோனுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அதே ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2026 தான் நீங்க லோனுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அதுபோக மார்ச் 31க்குள்ள பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா 2024, 2025க்கு உண்டான போனஸ் வந்து இந்த நிதியாண்டே உங்களுடைய எல்ஐசி பாலிசியில கிரெடிட் ஆயிரும். உதாரணத்துக்கு 47,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கிரெடிட் ஆகும். ஏப்ரல் 1, 2025ல இருந்து உங்களுடைய ரிஸ்க் கவரேஜ் 10,47,000 இருக்கும். அதாவது ஏப்ரல் 1 ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜீவன் லேப் பாலிசி எடுக்கிறாங்க. மார்ச் 31க்குள்ள ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜீவன் லேப் பாலிசி எடுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 6 நாள் 7 நாள் தான் வித்தியாசம் வரும். அப்படி இருக்க பட்சத்துல மார்ச்சுக்குள்ள பாலிசி எடுக்கிறவங்களுக்கு 10,47,000 ரூபாய் ரிஸ்க் கவரேஜ் வரும். அதுவே ஏப்ரலுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு அடுத்த 2026 மார்ச் வரைக்குமே 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் ரிஸ்க் கவரேஜா இருக்கும். கடைசியா இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2024, 2025க்கு நீங்க டாக்ஸ் கணக்கு காமிக்கிறதுக்கு வர மார்ச் 31க்குள்ள உங்களுடைய பிரீமியம் எல்ஐசியில கட்டி இருக்கணும். அப்பனா மட்டுமே தான் உங்களுக்கு அந்த நீங்க கட்டின பிரீமியத்தை டாக்ஸ் ரிபேட்டா பெற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மார்ச் 31 இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.